விஎம் ஃபேமிலி ஸ்டைலில் இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற அரிசி குதிரைவாலி அரிசிங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக சிறுதானியத்தில் கல் இருக்கும், அதனால் 4லிருந்து 5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. சமைக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. அரை மணி நேரம் மொத்தமாக ஊறினா போதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய்ங்க, கடுகு, குட்டியாக 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, பட்டை, அரை டீஸ்பூன் சீரகம், மல்லித்தலை, புதினா தலை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கழுவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கட்டை பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதை தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இது கூடவே தயிருங்க. மிளகாத்தூள் நான் வீடியோவில் காமிக்கல, நீங்கள் எடுத்துக்கோங்க. சைடிஷ்க்கு தேவையான தயிர், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. மல்லித்தலை, ஒரு சின்ன துண்டு கேரட்டை குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸையும் போட்டுக்கலாங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வணங்கின உடனே 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது கூடவே தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலை, புதினா தலை, மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கின உடனே தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளியோட தோல் நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு தக்காளி வணங்கணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. இந்த ரேஷியோ கரெக்டான அளவுங்க. சிறுதானியத்தை பொறுத்தளவுக்கு 1:3ங்கிறது கரெக்டான ரேஷியோங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதி வந்த உடனே ஊற வச்சுருக்கிற அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. சிறுதானியத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போது உப்பு பார்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. வெயிட் போட்டுக்கலாம். இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாங்க. விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. குதிரைவாலி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணலைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. விஎம் ஃபேமிலி ஸ்டைலில் இந்த குதிரைவாலி தக்காளி சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.